நாலு கால்கள். உடனே இவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்மோட ஆண்டவர் நடந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி. அவர் ஏதோ வேலையில பாட்டு பிடிச்சிட்டு கடற்கரையில் நடந்து போயிருக்கார். அப்போ இவருடைய கால் அந்த ரெண்டு இமேஜ், இன்னும் ரெண்டு கால்களுடைய இமேஜ். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் என்னோட நடக்கிறார். திடீர்னு பெரிய ஒரு ப்ராப்ளம், அலை வந்து இடிச்சாப்புல. அந்த இவர் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துருக்கிறாரு. இப்போ 4 இருந்தது 2 ஆயிடுச்சு. அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு பிரச்சனை வந்த உடனே நீர் என்ன விட்டுட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு பிரச்சனை வந்த உடனே உன்னை தூக்கி எனக்கு தோல்ல வச்சுக்கிட்டு அந்த 2 என்னுடைய கால்கள், அது உன்னுடைய நீ என்னுடைய தோல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படிதான் ஆண்டவர் சில வேளைகளில் பிள்ளைகளை நம்ம தூக்கிக்கிட்டுறோம். ரோடை கிராஸ் பண்ணணும்னா அது வரையிலும் சைடில் நல்லா ஓடிட்டு இருக்கோம். அந்த ஆபத்து வரும்னு சொன்ன உடனே என்ன செய்துடுறோம், தூக்கிக்கிட்டுறோம். எவ்வளோ பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, 5 வயசு 6 வயசு இருந்தாலும் தூக்கிக்கிட்டுறோம். அல்லது கையில் லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஆபத்தை கடந்து போகிறது வர பண்ணுகிறோம். அதே போலதான் தேவன் ஆபத்து வரும்பொழுது நம்மை தூக்கி சுமக்குகிற செட்டைகளை உடையவர். இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர் மேல் உள்ள அன்பு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அவருடைய அன்பு அறியாதனால தான் ஜனங்கள் அவரை விட்டு தூரமா போய் கொண்டிருக்காங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 32 11 12. உபாகமம் 32வது அதிகாரம் 11 12. Deuteronomy 32 11 and 12. தன் கூட்டை நம்முடைய தேவனே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவர்கள் அவர்களோட இருந்ததில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தீங்களா? உபாகமம் எடுத்துட்டீங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இந்த கழுகு கதையை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அந்த கழுகு பிள்ளைகள் வந்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து கொடுத்து கூட்டை விட்டு வெளியே வராது. அதாவது வளர்ந்த பிறகும் கூட்டை விட்டு வெளியே வராது. அப்போ என்ன பண்ணுது, இந்த கழுகு கூடு வைக்கும் பொழுது கீழே வந்து முள்ளுகளை வச்சிருக்குமா பேஸ்ல, அதுக்கு மேல நல்ல குஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அப்போ அந்த குட்டி பிறந்த உடனே நல்ல குஷன் நல்லா இருக்கும், சாப்பிட்டா. அப்போ நல்லா சாப்பிட்டு இந்த குஷன்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போகாது. அப்போ என் டைம் கம், இப்போ கழுகு பறக்கணும். அப்போ அந்த தாய் கழுகு என்ன செய்யுமா, மேலே இருக்கிற அந்த குஷன் எல்லாம் எடுத்து விரிச்சு போட்டுருவோம். இப்போ என்ன இருக்கு கீழே முள்ளு, இது குத்த ஆரம்பிச்ச உடனே அதுக்கு அங்கே இருக்க முடியாது. அப்போ வந்து இது வெளியே தாடும் பொழுது இதுக்கு பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ இது பறக்க தெரியாததுனால கொஞ்சம் பறந்துட்டு கீழே விழுந்துடும். அப்போ அந்த கீழே வரும் பொழுது அந்த கழுகு கீழே போய் அதை அப்படியே சிறகு மேலே தூக்கி திரும்ப மேலே கொண்டு விடும். இப்படி செய்ய செய்ய அது பறக்க பழகுது. கர்த்தரும் சில நேரத்துல துன்பங்கள் வரும் பொழுது நம்ம இந்த உலகத்துல துன்பங்களுக்கு எப்படி தேவனுடைய வல்லமையோடு எதிர்த்து நின்று நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்லி அவர் விட மாட்டார். நம்ம அதான் பயப்படக்கூடாது. துன்பங்கள் வந்த உடனே ஆண்டவர் விட்டுட்டு ஓடிடுவார் சொல்லிக்கிட்டு அவர் அந்த கடைசி நேரத்துல நம்ம விடுவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு என்று பார்க்கிறதுக்கு. அப்போ அவர் நம்மை சுமக்குகிற செட்டைகளை உடையவர். நம்முடைய ஆபத்துகள் வரும்பொழுது நம்மை விட்டு ஓடுகிறவர் இல்லை. ஒருவேளை நம்ம நண்பர்கள் ஓடிடலாம், உறவினர்கள் ஓடிடலாம், சம்டைம் பேரண்ட்ஸே ஓடிடலாம். இப்போ போன வாரம் அமெண்டா ஒரு கேஸ் சொல்லிட்டு இருந்தா, அவ படிக்க போன இடத்துல ஒரு ப்ரீமெச்சூர் பேபி பிறந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. மதர் சொல்லி இருக்குது எனக்கு அந்த பேபி வேண்டாம். அது ப்ரீமெச்சூர் ஆனதே வந்து அதனுடைய ட்ரிங்க்ஸும் ட்ரக்ஸும் எடுத்ததுனால அந்த பேபி ப்ரீமெச்சூரா பிறந்திருக்குது. இப்போ அந்த மதர் வந்து சொல்லுது எனக்கு இந்த பேபி வேண்டான்னு சொல்லிட்டு. இப்படி பேரண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அமெரிக்கால நியூயார்க்கில் நடக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் அப்படி இல்லை, நம்ம சுமந்து சேர்க்கிறவர். அதாவது உன்னுடைய தாயும் தகப்பனும் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நடக்கலாம், தாய் தகப்பன் கூட நம்ம வெறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனா தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா.
இன்னொரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. தேவன் தெளிவாக சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த இடத்தை வந்து சேருகிறவரை, அதுக்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய சமூகத்துல நம்ம போய் சேருகிறது வரை நம்ம ஒரு குழந்தையை தூக்கி சுமக்கிறது போல அவர் நேரம் வாய்க்கும் பொழுது நம்மள சில வேளைகள்ல விளையாட விடுவார், அங்கே இங்கேயும் விளையாட விடுவார். ஆனா டைம் வரும் பொழுது அவர் நம்ம தூக்கி கொண்டு சுமந்து அந்த வழி வருகிற வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு போகிறவர் என்று நம்ம தேவனை குறித்து பார்க்கிறோம். அதனால தேவனுடைய சிட்டை நமக்கு போனமானது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய சிட்டையின் கீழே நம்ம அடைக்கலம் பெறலாம், பாதுகாப்பு இருக்கிறது. சில நேரங்கள்ல அதுக்கு மேலாட்டு நம்மை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார், ஒரு அப்பாவை போல. அடுத்தபடியாக ஆரோக்கியம் அளிக்கிற சிட்டை. ஆரோக்கியம்னா ஹெல்த். அவருடைய சிட்டைகளே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் சொல்லும் போது ஆவிக்குரிய வழியில ஆரோக்கியம். கூடுதலும் வந்து வேதத்தில நம்ம பார்க்கும் பொழுது அந்த மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆதாம் ஏவாள் மரித்து போனார்கள் என்று சொல்லும் பொழுது சரீர மரணம் அல்ல, அவங்க ஆவியில மரணம் அடைந்தாங்க, தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரிந்து போனார்கள். இதுல ஆரோக்கியம் அருளும் சிட்டை என்று மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா கடைசி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கடைசி புஸ்தகம். மத்தேயுவுக்கு முன்னால மத்தேயுவுக்கு முன்னால மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். பயந்திருக்கிற ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்போ அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறதுனா தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த பயம் நமக்குள்ள இருக்கோம்னா நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். அது வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், அவர் சிட்டையின் கீழே நான் தஞ்சம் கொள்கிறேன் என்ற அந்த நாலேஜ் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். தேவனுடைய நீதியின் சூரியன் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்ஸ்ல வந்து எங்கேயுமே ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியமும் உள்ள வர முடியாது. ஆரோக்கியம் சொல்லும் பொழுது இங்கு ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியம் வந்துன்னா சரீரமும் ஆரோக்கியம் அடைய ஆரம்பிக்கும். நம்முடைய ஆக்சுவலி டிட்டோரியேஷன் எதனால வருதுன்னா முதலாவது ஆவி செத்து போனதுனால சரீரமும் சாக ஆரம்பித்து விட்டது. அப்போ இட்ஸ் a ரிவர்ஸ் ஆர்டர். அந்த ஆரோக்கியம் வரும் பொழுது இது தேவன் நமக்கு அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆரோக்கியம். அவருடைய சிட்டையின் கீழ் தேவனுக்கு பயந்து இருக்கிறீங்களா? நம்ம பயந்துன்னா அதாவது he is not a terrorist. அது ஒரு பயம், டெரரிஸ்டை கண்டு பயப்படுகிறது. அப்படி இல்லை, இது வந்து அப்பாவை கண்டு பயப்படுகிற பயம். நம்ம நல்லா அவரை நேசிச்சு நடத்தணும் பயம் இருக்குமா? அவர் செய்யாதன்னு சொன்னதை செய்தோம்னா பயம் இருக்கும் இல்லையா? கட்டிலுக்கு கீழே போய் ஒழிச்சுக்கிடுவாங்க, அல்லது அங்க எதை செய்யக்கூடாதுன்னு செய்தோம் அதை செய்யும் பொழுது கதவுக்கு பின்னால போய் ஒழிச்சுக்கிடுவாங்க பிள்ளைகள். ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு பயம் அந்த நேரத்துல. அதே போலதான் அங்க சொல்லி இருக்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களை சூரியன் நீதியின் சூரியனை உதிக்கப்படுவேன், அதன் சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அப்போ ஆரோக்கியம் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வழியில நம்ம ஆரோக்கியப்படும் பொழுது மற்ற ஆரோக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இறங்கும். அப்போ வந்து நமக்கு நம்முடைய சரீர அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு அவர் வல்லமையை கொடுக்கிறார். அதாவது சில நேரத்துல நமக்கு சோர்வுகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற பவுலை பார்த்து சொல்லும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனங்களிலே என்னுடைய பலவீனங்களை தாங்கும் என்று சொன்னார். அப்ப நம்முடைய பலவீனங்களை கண்டு நம்ம பயந்து போக வேண்டாம். தேவனுடைய பலன் அந்த நேரத்துல வந்து நம்ம தூக்கி சுமக்கும். அதனால அந்த சட்டை ஆரோக்கியமான சட்டை. கடைசியாக கூட்டி சேர்க்கிற சட்டை. நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டுகிற சட்டை அவருடைய சட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23:37 வாசிக்கலாம். இது கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஒரு பாட்டு உண்டு.
கோழி எத்தனை பேருக்கு தெரியுமா இருக்காது? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல. அந்த கோழி என்ன செய்யும்? கூட்டி சேர்க்கிறதுக்கு முன்னால பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் a sign? சின்ன குஞ்சுகள் வந்து அதுக்கு செட்டையின் கீழே வரணும்னா அதுக்கு என்ன செய்யும்? அது பார்த்துருக்கீங்களா? கோழி பத்திரம் வளர்த்தது இல்லையா? பருந்து மேல வந்த உடனே இல்ல, பருந்து மேல வந்த உடனே குஞ்சுகள் போகாது. பருந்து வந்த உடனே அதை முதலாவது தாய் தான் பார்க்கும். பார்த்துட்டு என்ன செய்யும்? கத்தும். அது என்ன செய்யணும்? அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்த உடனே இந்த குஞ்சுகள் எங்கெல்லாம் இருந்ததோ எல்லாம் ஓடி வந்துடும். ஓடுறேன். வாசிங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இங்கு தேவன் கண்ணீர் விடுகிறார். உங்களை எத்தனை தடவை கூட்டி ஒன்று சேர்க்க நான் விரும்பினேன், ஆனா உங்களுக்கோ மனதில்லாமல் போச்சு. அப்போ உங்களுக்கோ மனதில்லாமல் போச்சுன்னா மனம் திரும்பாதபடி இங்கு ஜனங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனது இருக்காது. இப்போ வந்து நான் ஒரு தப்பு செய்துட்டேன், நமக்குள்ள வந்து ஒரு மனம் இருந்துன்னா நீங்க என்ன மன்னிச்சு எனக்கு அட்வைஸ் கொடுத்து நம்ம பிரிஞ்சு போக மாட்டோம். இப்போ வந்து என்னுடைய குடும்பத்துல யாராவது எனக்கு அண்ணன் அல்லது தம்பி எல்லாம் தவறு செய்யறான்னா உடனே பிரிஞ்சு போறதில்லை. அவங்கள கூப்பிட்டு அவங்களோடு இருந்து பேசி ஒன்று சேர்ந்து. அப்போ அந்த கோழி என்னன்னா எந்த குஞ்சியா இருந்தாலும் சரி, 12 குஞ்சு இருந்ததுன்னா எல்லாம் வர விரும்புகிறார். ஆனா ஒரு குஞ்சு சொல்றது, எங்க கழுகு வந்தது நான் பார்க்கலையே, அது சின்னதாக இருக்கும், தாய்க்கு வந்து தூரத்துல இருந்து வரும்போதே தெரியும். அப்ப இந்த குஞ்சு சொல்லுது, இல்ல பக்கத்துல வந்த அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப 11 உள்ள வந்துட்டு இந்த ஒண்ணு வெளியே கிடந்துன்னா அது கழுகு எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, தூக்கிட்டு போயிடும். பாத்துருக்கீங்களா? தூக்கிட்டு போயிட்டுன்னா அதுக்கப்புறம் சத்தம் போடும், பின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கழுகு விடாது. அதனாலதான் தாய் எப்போ சைன் கொடுக்குதோ அப்போ குஞ்சுகள் ஓடி வந்துடணும். அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தேவன் எப்பொழுது வார்னிங் கொடுக்குறாரோ உடனே கேள்வி கேட்கக்கூடாது. பாப்பம் எங்க இருந்து வருது, அது வரும் பொழுது உங்களுக்கு தெரியாது, அது கொண்டு போயிடும். அதனாலதான் இங்க கூட்டி சேர்க்கும் சட்டை. நம்மள வந்து அவர் தேவன் கூட்டி சேர்க்கும் பொழுது